நம்ம நண்பர் காரைக்குடியிலேருந்து வந்திருக்காரு கணேஷ் ப்ரோ. கிட்டத்தட்ட 110 கிலோ இருப்பார். அவர் ஏகப்பட்ட மலைகளை தொடர்ந்து மலையேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். சரியா? ஆமாம், கடை ரெடி பண்ணுறாங்க. சூப்பராக எதிர்பார்க்கல எப்படி இருக்கணும். நல்லா இருக்கு. புளிச்சாதம் பண்ணி 2 நாள் வச்சு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு 4 பேத்தி பிறந்திருக்கு. ஓ, அப்படி சூப்பர் சூப்பர். பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 2 பொண்ணு பிறந்திருக்கு. ஓ, குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, பிறந்துருச்சுன்னு சொல்லிங்களா? பிள்ளைக்கு 2 வருஷமா குழந்தை இல்லை. அது பிறகு பழனிக்கு நடந்தேன். பழனிக்கு நடந்த மறு வருஷமே பிறந்துருச்சுப்பா. சூப்பர்மா. உங்களோட யாருக்காவது காலுகள் பிடிச்சி போச்சுன்னா நான் பண்ணுறேன் பாருங்க. அந்த மாதிரி ஒரு மசாஜை பண்ணி இந்த வால்னி ஏதாவது கொண்டு வந்தால் அடிச்சு விட்டா முடிஞ்சு போச்சு. மணி 9:30 மணி ஆச்சு. நம்ம சுமதி அம்மா சுத்தமாக முடியலை. அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் பொறுமையாக இறங்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறேன். எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. எனக்கு வேண்டி அவங்க இருந்து 11:30 மணி வரைக்கும் பொறுமையாக உட்கார வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக சுமதி அம்மா இறக்கியாச்சு. வேற லெவல். மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வெள்ளையங்கிரி மலையேற்றத்துக்கு கிளம்பி ரெடியாக நிற்கிறோம். பின்னாடி நிற்கிது பாருங்கள் டெம்போ ட்ராவலர். கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே கிளம்பிட்டோம். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தைப்பூச திருநாள். அது மட்டும் இல்லாமல் நிறைஞ்ச பௌர்ணமி. பிப்ரவரி 1ஆம் தேதி வெள்ளையங்கிரி மலையேற்றத்துக்கு பிப்ரவரி 1லேருந்து அலோவ் பண்ணுறாங்க. நம்ம சூப்பராக இன்றைக்கி மலையேற்றம் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வெள்ளையங்கிரி மலையேற்றத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி பிப்ரவரி 1ஆம் தேதி. இன்றைக்கி தான் படிப்பூஜையோட வெள்ளையங்கிரி மலையேற்றத்துக்கு பக்தர்களை அனுமதிக்கிறாங்க. இப்போ ஆரம்பிக்கிற இந்த மலையேற்றம் சிவராத்திரியிலேருந்து அப்புறம் ஜோராக மே 31 வரை சூப்பராக நடக்கும். நாங்கள் பாருங்கள் ஒரு 25 பேத்துக்கு மேலே இந்த மலையேற்றத்தை தொடங்க போகிறோம். மலையேற்றத்துக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருமே பிளாஸ்டிக் தயவு செய்து கொண்டு வராதிங்க. போன வருஷத்தில் மட்டும் 10 டன்னுக்கு மேலே, அதாவது இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி வர 10 டன்னுக்கு மேலே பிளாஸ்டிக் கழிவுகளை, அப்புறம் ஆண்டி சுமையில் துணிகளை எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. யாருன்னா வெள்ளையங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்புன்னு. அது மாதிரி வர்ற எல்லா பக்தர்களும் பிளாஸ்டிக் கொண்டு வராதிங்க. ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு துணியை போடாதீங்க. இதெல்லாம் இங்கே ஓடுற நதியில் துணியை போட்டால் உங்களுக்கு பாவம்லாம் கலைஞ்சிடும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தூக்கி சுமக்கிறது நம்மளை மாதிரி மனுஷங்க தான் மேலே இறக்குறாங்க. 10 டன் குப்பையில் இறக்கியிருக்காங்க. அது மாதிரி இங்கே மலையேற்றத்தில் அனுபவம் இருக்கிறவங்க மட்டும் இந்த மலையை ஏறுங்க. கிட்டத்தட்ட 7 மலைகளை ஏற போகிறோம். முதல் மலையும் கடைசி 7வது மலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி எந்த நோயும் வச்சுக்கிட்டு இந்த மலைக்கு மலையேற்றம் பண்ணாதீங்க. மாத்திரை போடுவீங்கள, ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால், இதுக்கெல்லாம் அவங்களாம் தயவுசெய்து வராதிங்க. மலையேற்றத்தை சின்ன சின்ன மலைகளை ஏறி அனுபவத்தோடு நீங்கள் மலையேறினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நம்ம மராத்தன் போகல. சரியா? நம்ம ஒரு மலையேற்றம் போகிறோம். சிவனை போய் தரிசனம் பண்ண போகிறோம். ரொம்ப பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட வந்தவங்களை சூப்பராக கூட்டிகிட்டு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஓட வேண்டிய அவசியம் இல்லை.
நாங்கள் வந்து 25 பேரும் சூப்பராக மலையேற்றத்தை ஆரம்பிக்க போகிறோம். கீழே இருக்கிற வெள்ளையங்கிரி ஆண்டவரை வழிபட்டுட்டு தொடங்க போகிறோம். வாங்க. பார்த்தீங்களா படி பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் யாருமே ஏற அனுமதிக்கலை. மணி வந்து 8 மணி ஆக போகுது. மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. செக்கிங்க்கு கியூவில் நிற்கிறோம். நம்ம அண்ணன் இங்கே வந்து வெள்ளையங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பில் அண்ணன் வந்து இருக்கார். முத்துக்குமார் அண்ணன், நம்ம முத்துக்குமார் அண்ணன். இவர்கிட்ட தான் எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எத்தனை டன்னு குப்பை எடுத்துருக்கீங்க? 10 டன்னுக்கு. இந்த வெள்ளையங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பு 17 வாரம். சூப்பர் சூப்பர். இப்போ எத்தனை வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இங்கே? 50 பேர் இருப்பாங்க. சரி, போயிட்டு வரோம். இந்த இடத்துல தான் காலையில் படிப்பூஜை நடந்துச்சு. 6 மணிக்கு விட்டுருக்காங்க. அப்புறம் திரும்ப வந்து 8 மணி வரை படிப்பூஜை நடந்துச்சு மக்களே. 8 மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், ஆதி மனோன்மணியம் அம்மாளுக்கும் வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கும் படிப்பூஜை நடந்து இப்போ தான் 8 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. மணி இப்போ வந்து ஒரு 9:30 மணி ஆச்சு. பயங்கரமான செக்கப் நடக்குது. அந்த மாதிரி முதல் நாள் நான் இவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்க்கல. பயங்கரமான கூட்டம். இந்த வருஷம் வந்து அவ்வளோ குப்பையை எடுத்தாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 10 டன்னுக்கு மேலே குப்பையை எடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால் மேலே வந்து ஒரு துளி பிளாஸ்டிக் கூட அனுமதி இல்லை. அது மாதிரி லேடிஸ் வந்து அவங்களோட ஓன் ரிஸ்கில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழரசி அம்மாவெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். முதன்மலைக்கு ஒரு 30 படி ஏறணுன்னே உங்களுக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு குகைக்குள்ளே சிவன் இருப்பார். தியானம் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இடம் இருக்கும். அங்கே தான் போகிறோம். போங்கம்மா. ஆண்டவா என்னாடுடைய சிவனை ஓட்டி எண்ணாட்டவர் தெளிவா ஓட்டி தந்தையினை நாகா ஓட்டி மனமணித்தாய் மறுபாதம் போட்டி சித்தர் சாமிகள் விரும்படி போட்டி 18 சித்தரின் பாதாரம் போற்றுவோம். நமச்சிவாய குருநாதா. நமச்சிவாய. அம்மாவுக்கு சகல சபாய்க்கும் உள்ளாக வெள்ளிங்கிராண்டவர் அருள்பாய்க்கும் வாங்க. சகல நன்மையும் நடக்கும். வெள்ளிங்கிராண்டவர் அருளால் சகல பாய்க்கும் நடக்கணும். குடும்பத்தாரெல்லாம் நல்லா இருக்கணும். இந்த குகைக்குள்ளே வந்தீங்கன்னா உள்ளக்கு ஒரு சிவன் இருக்கார் பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்கார் பாருங்கள். பிரதீப்தா கும்பிடுங்க கும்பிடுங்க. ஐயாவை கும்பிடுங்க. இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும். உள்ளக்க வந்தால் இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம். இந்த இடத்துல அவர் வந்து ஒரு 5 பேர் உட்கார்ந்து தியானம் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இடம். பொதுவாக வெள்ளிங்கிராண்டவர் தென்கைலாயம். தென்கைலாயம். ஆமாம், அவ்வளோதான். ஓம் நமச்சிவாய். சகல சபாய்க்கும் உண்டாகட்டும். சிவனோட
உருவமைப்பு. நம்ம எங்கேயுமே லிங்கமாக தான் பார்த்துருக்கோம். இங்கே மட்டும் மார்பு அளவு ஒரு உருவத்தோட சிவன் இந்த குகைக்குள்ளே இருக்கார் பாருங்க. பார்த்து வாங்க. இந்த குகையில் இப்போ கூட்டம் அதிகமாகிடுச்சு பாருங்கள். சாமி கும்பிட்டாச்சு, அப்படியே நம்ம வெளியே போவோம். இந்த முதல் மலை மட்டும் உங்களை ஒரு வழி ஆக்கிறோம். அதனால் ரொம்ப பொறுமையாக அனுபவிச்சு ஏறணும் முதல் மலையை. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஈஸி, அப்படியே போயிடலாம். 7வது மலை வந்து சிவனை பார்க்குற ஆர்வத்தில் மேலே ஏறிடுவோம். நம்ம டீமை அப்படி தான் ஏமாற்றி மேலே கூட்டிகிட்டு போகணும். நம்ம அசோகன் ஐயாவும் அம்மாவும் விலகி வந்தாங்க. இப்போ நம்மளோட இந்த கடினமான மலையேற்றத்துக்கு வந்திருக்காங்க. அதான் நீங்கள் ஏறிடுவீங்க. அதனால எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியல. ஏறிடுவாங்க. இந்த மாதிரி பொறுமையாக போனால் போதும். இந்த முதல் மலையை மட்டும் நீங்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உச்சிக்கு வந்து நீங்கள் ஒரு 4-5 மணி நேரத்தில் ஏறிடலாம். இந்த முதல் மலையில் முக்குனீங்கன்னா ஒன்று கீழே இறங்கணும், இல்லாட்டி ஏதாவது ஆயிரும். நாங்கள் யாருமே வனத்துறை அந்த சட்டத்திட்டங்களுக்கு ஒத்துழைச்சு இந்த வெள்ளையங்கிரி மலையை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு துளி பிளாஸ்டிக் கூட எடுத்துகிட்டு வரல. வாட்டர் கேனும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குல்ல, சில்வர், அதை தான் கொண்டு வந்திருக்கோம். அது மாதிரி சாப்பாடுமே இலையில் மடித்து அதை வந்து செய்தித்தாளில் மடித்து தான் கொண்டு வந்திருக்கோம். புளியோதரையும் லெமன் சாதமும் 2 வேளைக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். எங்களால் என்ன முடியுமோ வெள்ளையங்கிரி மலை சுத்தமாக இருக்க, ஆரோக்கியமாக இருக்க அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். வர்ற பக்தர்கள் எல்லாருமே அதை பண்ணணும் அப்படின்னு உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்குருவோம். ஏன்னா 17 வாரங்கள் கடினமான உழைச்சி 10 டன்னுக்கு மேலே குப்பைகள் எடுத்திருக்காங்க. இந்த வெள்ளையங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பிலேருந்து அவங்க வந்து ஒரு சிவத்தொண்டாக தான் இதை பண்ணுறாங்க. உழவார பணி அப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு தடவை போனாங்கன்னா 4 நாளும் தங்கி குப்பை எடுக்கிறது, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இந்த குளிரில் இந்த வெள்ளையங்கிரி மலை மே 31 மூடும் பாருங்க. அப்போவே இங்கே வந்து குப்பையில் சேகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சூரியனை பார்த்து கை காட்டுங்க. முதல் நாள் வெள்ளையங்கிரி மலையில் 2வது மலையிலையும் 3வது மலையிலையும் அந்த சுனை தண்ணியை ஒரு குழாய் போட்டு பிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இனிமே தான் மற்ற இடங்களில் அந்த மாதிரி தண்ணி வசதி பண்ணுவாங்க. தண்ணி குடிக்கும் போது ரொம்ப குடிச்சிடாமல் வாயை மட்டும் நினச்சிக்கோங்க. உங்களால் எவ்வளோ வெயிட் கம்மியாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ வெயிட்டு கம்மியாக கொண்டு வாங்க. மலை ஏறும் போது அதிகபட்சமாக 1 லிட்டர் வாட்டர் கேனு, அதுக்கப்புறம் காலையிலையும் சாமி கும்பிட்டோம், மதியமும் ஏதாவது சின்னதாக சப்பாத்தியோ லெமன் ரைஸோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே ஆண்டி சுனை இருக்குது பாருங்கள், அங்கே குளிக்கிறதுக்கு ஆண்களாக இருந்தால் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. பெண்கள் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணி தெளிச்சுக்கிறலாம். ஏன்னா பெண்கள் குளிச்சிங்கன்னா இங்கே மாற்றுறதுக்குலாம் அவசியம் இருக்காது. ஒரு துண்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு ஒன்றுமே தேவையில்ல. இது மட்டும் போதும் நம்ம வெள்ளையங்கிரி ஏறிட்டு இறங்குறதுக்கு. டூர் போகிற மாதிரி ட்ரெஸ்ஸை அள்ளி குமிச்சுக்கிட்டு வந்துடாதீங்க. என்னம்மா நல்லா இருக்கு, நம்மளுக்கு ஏற்ற மலை இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த வெள்ளையங்கிரி மலை ஏற்றத்துக்கு முதல் நாளே ஓப்பன் பண்ண நாளே நான் வந்தே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி ஒரு சுட்டி பெண் வந்திருக்கு, பிரதீப்தா. இன்னைக்கு வந்து ஏறிட்டு இறங்கினாப்லேன்னு வச்சுக்கோங்களேன், ரெக்கார்டு தான். இன்னைக்கு பிப்ரவரி 1, இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே. ஆனால் வெயில் காட்டுத்தனமாக இருக்குது, பார்த்து வந்துக்கோங்க. வெயில் அதிகமாக தான் இருக்குது. வெயில் எப்படி ப்ரோ இருக்குது? சரியான வெயில் சுட்டு அரிக்குது.
என்ன பண்ண போகிறோமோ. ப்ரோ இப்போவே ஒரு லிட்டர் காலி பண்ணிட்டாப்புல. தண்ணி குடிச்சாச்சு. அது என்கிட்ட பரிங்கி வாங்கி குடிக்கிறாப்புல. நம்ம முதல் மலையை தான் ஏறிக்கிட்டே இருக்கோம். முதல் மலை எப்போ முடியும்னா நம்ம வெள்ளை விநாயகரை பார்ப்போம், அப்போ வந்து முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட கீழே இருந்து முதல் மலை முடிகிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் தொடர்ச்சியாக மலை ஏறுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஈசா யோகாவுக்கு சிவராத்திரிக்கு வந்துட்டு ஒரு டூரிஸ்ட்டாக வந்துட்டு மலையேற்றம் தெரியாமல் ஏறணும்னு நினைக்காதீங்க. தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன வருவலாம் 7 பேர் இறந்தாங்க ஒன்றுமே தெரியாமல் வந்து. அந்த கதி தான் நடக்கும். மலையேற்றம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வெள்ளையங்கிரி மலை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏறுங்க. இல்லாட்டி வந்து உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் நாள் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இதான் காரணம். எப்படிலாம் வரணும், என்னென்னலாம் கொண்டு வரணும், என்னென்னலாம் கொண்டு வரக்கூடாது, எப்படிலாம் நீங்கள் இந்த மலைக்கு ஏறுறதுக்கு தயாராகணும் அப்படின்னு. மலையேற்றம் ஏற்கனவே பண்ணவங்களுக்கு இது பிரச்சனையே இல்லை, அவங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர் சுதர்சனை லாஸ்ட்டாக வந்து நம்ம கருமலையில் பார்த்துருப்போம், ஐயாசாமி மலையில். 2வது டைம் சுதர்சனை வெள்ளையங்கிரி மலையில் பார்க்குறேன். அதாவது வெள்ளையங்கிரி முதல் தடவை ஏறுறேன். நல்லா இருக்குங்கிற தவிர வேறு ஏதாவது சொல்லு. எப்படா இருக்குது சுதர்ஷா? கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா? ஓரளவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓரளவுக்கு கஷ்டம். லால்குடியின் சிங்கம் தமிழசியம்மா போயிட்டுருக்காங்க முன்னாடி. ஆமாம், எப்படி இருக்கு இந்த வருஷம்? இப்போ தான் கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்லையா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடந்தால் முதல் மலை போயிடலாம் உச்சிக்கு. இல்லைண்ணா இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். எல்லாருமே பாருங்கள், ஏன்னா வந்து வெயில் ரொம்ப கடுமையான வெயில். நம்ம எந்த பிப்ரவரியிலையும் பார்க்காத ஒரு வெயிலாக இருக்குது. மேலே போனால் கடுமையான குளிர் இருக்குன்னு வனத்துறை சொன்னாங்க. அதனால தான் லேடிஸ்லாம் ரொம்ப பேர் அலோவ் பண்ணலை. பாதி பேர் இந்த மலையே பாதி தூரம் ஏறிட்டு இறங்கியிருக்காங்க. வெள்ளப்பிள்ளையார் கோவிலோட சுவர் தெரியுது பாருங்க, வந்தாச்சு. கிட்டத்தட்ட நம்ம பொறுமையாக நம்ம மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே மலையேறி வந்திருக்கோம். முதல் மலையை அடைஞ்சாச்சு. வாங்க வெள்ளை விநாயகரை போய் தரிசனம் பண்ணுவோம். வெள்ளப்பிள்ளையார் கோவில் முடித்தோன்னே தான் நாங்கள் வந்து காலை சாப்பாடு சாப்பிட்ணும்னு ஒரு வெறியோடு ஏறி வந்திருக்கோம். நம்ம டீம்லாம் உட்காந்துருக்காங்க, சாப்பிடுவோம் வாங்க. இந்த லெமன் சாதம் தான் நம்ம காலையில் கொடுத்தோம். வசவன் சார்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ரைட்டு. அம்மா எப்படி இருக்குது சாப்பாடு? நல்லா இருக்கா? அப்போ தான் சாப்பிட்டேன், அருமையாக இருக்குது. சூப்பர்ண்ணா. என்ன எப்படா இருக்குது? வந்து நம்ம காலை சாப்பாடு சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு இந்த வழியாக தான் அடுத்து வந்து மலையேற்றம் தொடர போகிறோம். நம்ம முதல் மலை ஏறி வெள்ளை விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலை சாப்பாடு சாப்பிட்றோம். இப்போ வந்து மணி வந்து 10:15 ஆச்சு. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மணி நேரத்தில் முதல் மலை ஏறி வந்திருக்கோம். ரொம்ப பொறுமையாக தான் ஏறி வந்தோம். அவ்வளோ மெதுவாக ஏறி வந்தாலும் 1 ஹவரில் ஏறி வந்துட முடியும். அதனால் வந்து வர்ற மக்கள் ரொம்ப ஸ்லோவாக பக்குவமாக வாங்க, சரியா? ஓட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போயுமே வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவர் அதே குகைக்குள்ளே தான் உட்காந்துருக்க போகிறாரு. எந்திரிச்சுலாம் ஓட மாட்டார். எப்போ போனாலும் தரிசனம் கொடுப்பார், சரியா? அதனால் பைய போய் தரிசனம் பண்ணலாம். வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு அரோரா. 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 ப்ரோ எப்படி இருக்கு சாப்பாடு? சாப்பிட்டீங்களா? சூப்பராக இருக்கு. பூண்டூருக்காவுக்கும் புளிச்சோருக்கும் அருமையாக இருக்குது. பொட்டலத்தை மாற்றி பிடிச்சிட்டு பேசாதீங்க ப்ரோ. காலையில் லெமன் சோறும் மதியம் புளிச்சோறுன்னு சொன்னது பாருங்க. லெமன் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கேன், எல்லாரும் புளிச்சோறு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆமாம், கடை ரெடி பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கு. எதிர்பார்க்கல எப்படி இருக்கணும். நல்லா இருக்கு. புளிச்சாதம் பண்ணி 2 நாள் வச்சு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல கடைகள்லாம் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 நாளில் அந்த கடைகள்லாம் ரெடி ஆயிரும். முதல் மலையை முடிச்சுட்டு இப்போ 2வது மலை ஏற ஆரம்பிச்சாச்சு.
முதல் மலையை நம்ம ஏறணும்ல அவ்வளோ செங்குத்தாக வராது, இப்படியே தான் சின்ன சின்ன ஏற்றங்கள் இருக்கும். அப்புறம் வந்து சமதளமாக நடக்கிற மாதிரி தான் வரும். இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் காட்டுக்குள்ளே போவோம், அதுக்கப்புறம் ஒரு வெட்ட வெளி வரும், வெயில் வரும், இப்படியே தான் கலந்து இருக்கணுமே. இங்கெல்லாம் வந்து மலைக்கு சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் சாப்பிட்டோம் பாருங்கள், முதல் மலை ஏறிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் முதல் மலை ஏற ஆரம்பிச்சிங்கன்னா சுத்தமாக முடியாது. இனிமேல் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து தைரியமாக சாப்பிட்லாம். 10-15 நாளில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் பச்சை பசேல்னு, இது கூட இருக்காது. இந்த வெயிலுக்கு சுத்தமாக எல்லாம் காஞ்சு கரியிடும். ரெண்டாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துலலாம் கடை வரும், இப்போ தான் கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துடும் கடைகள். வெயில் பாருங்கள், நம்ம தலை உச்சிக்கு வந்துருச்சு, கொளுத்துது. போகிற வழியிலேயே ஒரு மரம் விழுந்து வழியை மறைச்சிருக்கு பாருங்கள். ஏறி குதிச்சு தான் போகணும். வடா சுவர் சார், ஜம்பன் சூப்பர். ரெண்டாவது மலைக்கு ஏறிக்கிட்டு இருக்கும் போது வழுக்குப்பாறைக்கு முன்னாடி வலது பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு சின்ன குகை, அதில் சிவன் இருப்பார், ரொம்ப அருமையாக இருப்பார் பாருங்க. எவ்வளோ அருமையாக இருக்கார் பார்த்தீங்களா. இது ஒரு குகை தான், உள்ளே போக தெரியுதா, ஒரு சின்ன குகை. ஒரு 2 ஆள் உட்காந்து தவம் பண்ணுற மாதிரி அருமையாக இருக்கார் பாருங்கள். குகையில் இருக்கிற சிவனை கும்பிட்டுட்டு அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வழுக்குப்பாறை ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம ஏற போகிறது வழுக்குப்பாறை. இதுதான் வழுக்குப்பாறை. சூப்பராக படி வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் வெயில் கொடூரமாக இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா வழுக்கவே செய்யும், பார்த்து ஏறணும். இந்த வழுக்குப்பாறை தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது வந்து யானைசாணி. இந்த வழுக்குப்பாறையில் நம்மளால ஏற முடியல, அது ஏறி வந்து இங்கே பேண்டிருக்கு பாருங்கள். அநேகமாக இந்த வழியில் வந்திருக்கு. எனக்கு பின்னாடி தெரியுதா உங்களுக்கு ஈசாயவா? இங்கேருந்து பார்த்தாலே ஈசாயவா தெரியுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆதியோகி ஸ்டாச்சுலாம் பார்க்கலாம். பையப்போ அவசரமே இல்லை. இது 5வது வருஷம். 5வது வருஷமா? சரி. எப்படி இருக்குது? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? முதல் நாள் ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இதோட வழுக்குப்பாறை முடிஞ்சிச்சு. வழுக்குப்பாறைனா ஒரே பாறை, ஸ்லோப்பாக இருக்கிறதுனால படியை வெட்டி வச்சுருப்பாங்க. இதை முடிச்சிட்டோம் வச்சோங்களேன், திரும்ப படிக்கட்டு பாத ஆரம்பிச்சிடும். சோர்ந்து போய் நிற்கிற மாதிரி இருக்குது. டயர்ட் ஆகிட்டீங்களா? இடத்துல குடிநீர்னு டேங்க் வச்சுருக்காங்க. இந்த கடை போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல சொன தண்ணி வருது. சூப்பராக வருதா? சூப்பர் சூப்பர். இது வந்து இந்த கடைக்காரவங்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணியை பாருங்கள் எப்படி வருது தெரியுதா? பிடிப்போம். வேறு லெவலில் இருக்குது தண்ணி. சுனையிலேயே பைப் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே வந்து கடை போட்டாங்கன்னா இந்த இடத்துக்கு வர முடியாது. இது வந்து இந்த மரத்துக்கு கீழே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல டேங்க் வச்சுருக்காங்க, இந்த இடத்துலையும் வருது. அப்புறம் உள்ளக்க போய் பிடிச்சிக்கலாம். சும்மாவே நடக்க முடியல. அண்ணன் இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போகிறாரு பாருங்க. எப்படி தொங்கிக்கிட்டு இருக்கேன் ஒரு சின்ன கொப்பை பிடிச்சி. விசப்பாய உள்ள இந்த ஒரு பாப்பா வருது பாரு. ஹாய்.
சொல்கிற நிலமை இல்லைங்கண்ணா. ரெண்டாவது மலையை ஏறி முடிக்க போகிறோம். அந்த பெரிய பாறை பார்க்குறீங்க பாருங்கள், அதான் வந்து பாம்பாட்டி சித்தர் குகைன்னு சொல்லுவாங்க. உள்ளக்க வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கும். ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிட்டே தான் மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்ச குகைக்கு வந்தாச்சு. இது வந்து 2வது மலை ஏறும் போதே 3/4 தூரத்தில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா 2வது மலை முடிஞ்சிடும். வாங்க போய்கிட்டே இருக்கும். கடையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு பக்கத்துலேயே. தொடர்ந்து நம்ம மலையேறிக்கிட்டு இருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்தவரை சீசன் முடிஞ்சிருச்சு சரியா. இனிமே வந்து சுட்டு எரிக்கும் வெயில். வர்ற மக்கள் வெயிலுக்கு ஜாக்கிரதையாக வாங்க, கடுமையான வெயிலாக இருக்குது. பல்லு என்ன ஒன்று நல்ல விஷயம்னா, மேலேருந்து இறங்குறவங்க நம்ம நிலைமையை பார்த்துட்டு இந்த குளுக்கோஸு, சாக்லேட்டு, தேன் மிட்டாய் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே போவாங்க. போடு. குளுக்கோஸ் ஓடிக்கிட்டு இருக்கா. ரைட். ஹாய். பாம்பாட்டி சித்தரை தாண்டி வந்தால் இந்த இடத்துல தான் முதல்ல கடையை பார்க்குறேன். இங்கே கடை இருக்கிறனால தான் இவ்வளோ கூட்டம். எதுக்கு உங்கள் வேண்டுதல்? சூப்பர். அவர் வேண்டுதல்னு சொல்கிறார். அநேகமாக அந்த 2026 டிவிக்கு ஜெயிக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போவார்னு நினைக்கிறேன். இதுவரை எப்படி இருக்குது? கஷ்டம்தான். ஆனால் மேலே கடைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களோண்ணே? சூப்பர்ண்ணே. இது எத்தனாவது மலைண்ணே? கடை இருக்கா? இப்போ இருக்குது. சூப்பர் சூப்பர். மகளை பாருங்கள், அப்போ 5வது மலையிலையும் கடை இருக்குது. போட்டிருக்கு பாருங்கள், 5வது மலை செல்வராஜ் அப்படின்னு. செங்குத்தா படிக்கல்ல ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்குறது 3வது மலை. 3வது மலைக்கு இன்னும் நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் மலை ஏறணும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது பாருங்கள். பரவாயில்ல, முத நாளே கடை இருக்கிறது பெரிய விஷயம். ஓரளவு உச்சிக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு வெட்ட வெளிக்கு போயிடுவோம். நம்ம நண்பர் காரைக்குடியில் வந்து வந்திருக்காரு, கணேஷ் ப்ரோ. கிட்டத்தட்ட வந்து 110 கிலோ இருப்பார். அவர் வந்து ஏகப்பட்ட மலைகளை தொடர்ந்து மலையேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். சரி, எங்களுக்கு ஈக்குவலாக இல்லை, எங்களுக்கு மேலேயே சூப்பராக மலை ஏறிக்கிட்டு இருக்காரு. 110 கிலோவில் வேறு லெவல் ப்ரோ. கணேஷ் ப்ரோ, என்னென்ன மலை ப்ரோ ஏறி இருக்கீங்க? இல்லைங்கிரி, சதுரகிரி, பர்வதமலை, பெருமாள் முடி, மேல்முடி. அவர் என்ன தான் வந்து ஒரு 110 கிலோ இருந்தாலும் ஃபிட்டாக இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. இந்த இடத்துல ஒரு கடை கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கைத்தட்டி சுனை போயிடலாம். ரெடி ஆகிக்கிட்டு இருக்க கடை. இந்த இடம் நிழலாக இருக்கிறனால ரொம்ப பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். கணேஷ் ப்ரோவுக்கு முன்னாடி நம்மலாம் ஒன்றுமே இல்லை, பிச்சு உதறாரு. வாங்கம்மா. அம்மா எந்த ஊர்? மதுரை. மதுரையா? சரிம்மா சரிம்மா. முதல் டைமா? எப்படி இருக்கு நீங்கள் தான் சொல்லணும். நான் சதுரகிரி ஒரு 10 பேரை ஏறி இருக்கேன். பர்வதமலை ஒரு 4 தடவை ஏறி இருக்கேன். திருச்செந்தூர் பாத யாத்திரை மதுரையிலேருந்து ஒரு 5 பேரும் போயிருக்கேன். 5 வருஷம். ஐயோ. பழனிக்கு 10 வருஷம் பாத யாத்திரை போயிருக்கேன். வேற லெவல். அப்போ கோயில் கோயிலாக போயிருக்கேன். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கடினமாக இருக்கா? தெரியல, ஏறினால தெரில. போன மாதம் பர்வதமலை ஏறினா. அதான் நீங்கள் இவ்வளோ பண்ணி காலை இதாக்கிட்டீங்க, வலுப்படுத்திட்டீங்க. மதுரையிலேருந்தே திருச்செந்தூர் நடக்கிறதா? வேற லெவல். இருக்குது. கோயிலாக போய்ட்டு எனக்கு 4 பேத்தி பிறந்திருக்கு. ஓ அப்படி. சூப்பர் சூப்பர். பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 2 பொண்ணு பிறந்திருக்கு. ஓ, குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, பிறந்துருச்சுன்னு சொல்லிக்கலாம். மூத்த பிள்ளைக்கு 2 வருஷமா குழந்தை இல்லை. அது வேற பழனிக்கு நடந்தேன்.
பழனிக்கு நடந்த மறு வருஷமே கலந்துருச்சுப்பா. சூப்பர்மா. அதனால இந்த வருஷம் பழனியில் பங்கு உத்தரத்துக்கு நடந்து போகிறோம். சரி, வேல் போட போகிறோம். வேல் போட போறீங்களா பழனியில்? ஆமாப்பா, சூப்பர்மா, சூப்பர். எப்படி சிவனை பிடிக்குமா ரொம்ப? ரொம்ப பிடிக்கும்பா எனக்கு. அதானே ஏறுது, அவர் தானே ஏற வைக்கிறாரு. அப்படியே ஏறி வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு டேங்க் பார்ப்பீங்க. இப்படியே மேலே ஏறினீங்கன்னா இந்த இடத்துல வந்து கைத்தட்டி சுனை பார்க்கலாம். இந்த தண்ணிலாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல மக்களே. இதுதான் உங்களுக்கு இந்த குழாயிலையும் வருது, உள்ளக்க பாறைக்குள்ளேருந்து வருது பாருங்க. இந்த சுனைக்கு பேர் கைத்தட்டி சுனை. தண்ணி கொஞ்சம் கலங்களாக தான் வருது. இன்னும் ஒரு 2-3 நாளில் இதை சரி பண்ணிடுவாங்க, சுத்தமாக வர்ற மாதிரி. இந்த டேங்க் இருக்குது பாருங்கள், இதுக்கு உள்ளக்க இருக்குது. இந்த சுனை தான் கீழே ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல க்ளீனாக இருக்குது. இது வந்து 3வது மலையில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பிடிச்சது 2வது மலை. இங்கேயும் பிடிச்சிக்கரலாம் தண்ணி டேங்க். இங்கே பாருங்கள் அவ்வளோ சுத்தமாக இருக்கு. கைத்தட்டி சுனையை தாண்டி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இதுக்கு பின்னாடி தான் இந்த சிறுவாணி டேம் இருக்கும். மேலே போனால் இன்னும் நல்லா தெரியும். வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இந்த வழியாக அங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? இது ஃபுல்லாமே ஈச்சங்காடு மக்களே. இப்போ நம்ம வந்து மலையோட உச்சியில் இருக்கோம், சரியா? மலையோட உச்சியில் தான் எப்போயுமே இந்த ஈச்சங்காடு, லெமன் கிராஸ்லாம் இருக்கும். வெயில் சுட்டு எரிக்குது, தாங்க முடியல. பிப்ரவரி 1 இப்படின்னா சிவன்ராத்திரிக்கெலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. தமிழரசியம்மா பாருங்கள், ஆகாயத்தில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காப்புல. கிட்டத்தட்ட ஔவையார் மாதிரியே மாறிட்டாப்புல. இந்த இடத்துல ஒரு கடை ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தாலே தெரியும். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், திருநீர்மலையை அடைஞ்சிடலாம். 4வது மலைக்கு போயிடலாம். தெரியுதா உங்களுக்கு? இங்கே உள்ள மண்கள்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட திருநீர் மாதிரியே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஈசா யோகாவில் இருக்கிற ஆதியோகி ஸ்டாச்சுவை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியான வியூ பாயிண்ட்டு. நம்ம இப்போ 3வது மலையிலேருந்து 4வது மலைக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் 4வது மலைக்கு போயிடலாம். 4வது மலை திருநீர்மலை. அதுக்கப்புறம் 5வது மலை வந்து சீதைவனம், பீமன் கலியூரண்டைன்னு சொல்லுவாங்க. 6வது மலை அடிவாரம் ஆண்டி சுனை. 7வது மலை வெள்ளையங்கிரி ஆண்டவர். இன்னும் வந்து நம்ம 3 மலைகளை தாண்டி போகணும். போகலாம். சுதர்சன் தவளை ஆரம்பிச்சிட்டான், கால் நடுங்க ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு. பயப்படாதா, பயப்படாத. ஓடியா ஓடியா பிரதீப்தா, ஓடியா ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. டயர்டாகிட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து திருநீர்மலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் பாருங்கள், இந்த மண்ணை அப்படியே எடுத்து சரி இப்படி பூசிக்கலாம். இதான் திருநீர்மலை. திருநீர் எடுத்து பூசிக்கோங்க. அவ்வளோதான், பார்த்தீங்களா? பூசிக்கிட்டாங்க. அடுத்து நம்ம திருநீர்மலையை கடந்து போகிற மலை வந்து சீதைவனம், அப்புறம் பீமன் கலியூரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பாறை, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் நேராக பார்க்குறீங்களா ஒரு ஏரி. அந்த ஏரி பேர் முட்டத்து வயல். அது பக்கத்துலேயே நொய்யலாறு ஓடும் இந்த பக்கத்து. ஆனால் நொய்யலாறில் தண்ணி இல்லாதனால உங்களுக்கு பெருசாக தெரியாது. அந்த ஏரிக்கு பக்கத்துலேயே இருக்கும். 4வது மலையை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தொடர்ந்து மலை ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த உச்சி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் 5வது மலையை காமிப்பேன். இங்கே ஒரு கல் தெரியுது பாருங்கள், அந்த தெரியுதா? அந்த கல்லுக்கு பேர் தான் பீமன் கலியூரண்டை. அதுதான் 5வது மலை. அந்த மலைக்கு பேர் சீதைவனம் பேர். அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 4வது மலையோட உச்சியில் இருக்கோம்.
இப்போ நம்ம வந்து 4வது மலையிலேருந்து 5வது மலைக்கு போகிறோம் பாருங்கள். இது வந்து ரொம்ப ஏற்றமாக இருக்காது, கொஞ்சம் சரிசமமாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பார்க்குறீங்களா நீங்களே, இங்கேருந்து அங்கே போகணும். ரொம்ப பேர் ஏறிக்கிட்டு இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த மலைக்கு போய்ட்டோம் வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்குவோம். கீழே இறங்குனா ஆண்டி சுனை, அங்கே குளிச்சுட்டு அப்புறம் 7வது மலை ஏற போகிறோம். இவ்வளோ காலம் நீங்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு வரீங்கல்ல, ஏதாவது ஒரு அமானுஷ்யம் இல்லை அதிசயம் ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா? அமானுஷ்யம்னு பார்த்தீங்கன்னா நைட் டயத்தில் ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்க, 7வது மலையிலேருந்து ஓம் என்ற சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லை, அதனால அந்த ஓமுங்கிற ஓங்காரம் இங்கே வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா அமைதியாக இருக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த நாதம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. ஓங்கார சவுண்டு, அந்த ஓங்காரம் ஓம் என்ற ஓங்காரம் அதிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். சீதை வனத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல புற்கள் அதிகமாக இருக்கும், ஆனால் இப்போ இல்லை. இந்த இடத்துல யானை சாணங்கள்லாம் அதிகமாக பார்க்கலாம். இது ஃபுல்லாமே நம்ம வந்து யானை சாணங்களை பார்க்க முடியும். இந்த இருக்குது பாருங்கள், இங்கிட்டு ஃபுல்லாமே பள்ளத்தாக்கு, ஃபுல்லாமே காடுகள். இந்த மலையிலே இந்த இடம் தான் கொஞ்சம் வந்து சமதளமாக இருக்கும், இந்த டென்ட்டெல்லாம் போடுற மாதிரி. நம்ம கீழே இருந்து மலையேறி வந்தோம் பாருங்க, அதில் பார்த்த படிகள், வழுக்குப்பாறையில் வெட்டின அந்த படிக்கட்டு, அப்புறம் பாறைகள்லாம் அடுக்கி வச்சு நம்ம ஏறுறதுக்கு இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தவர் ஒட்டன் சித்தர்னு அவரோட ஜீவசமாதி இங்கே இருக்குது. அது எங்கே இருக்குன்னா நம்ம 4வது மலையிலேருந்து 5வது மலை போகிற இந்த சீதை வனத்தில் இருக்குது. அதை தாண்டி போனால் பீமன் கலிவுருண்டை வந்துடும். அவர் மட்டும் இல்லாட்டி நம்ம இவ்வளோ சீக்கிரம் மலையேறிலாம் வர முடியாது. பொதுமக்கள் வரணும், பக்தர்கள் வரணும், சிவனடியார்கள் வரணும்னு சொல்லிட்டு இந்த வழி உண்டாக்கி கொடுத்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டன் சித்தருக்கு பக்கத்துலேயே இங்கே கடை வேலை ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் எப்போண்ணே ஓப்பன்? 2 நாள் ஆகுமா? 1 வாரம் ஆயிருமா? சரி, இடத்துல தான் ஒட்டன் சித்தர் இருக்கார். ஒட்டன் சித்த ஜீவசமாதி. அவரை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து மலை ஏறுவோம். தொடர்ந்து இதே வழியிலே போனோம்னா பாருங்கள், நம்ம பீமன் கலிவுருண்டைக்கு போயிடலாம். எவ்வளோ பெரிய பாறை பாருங்கள். எப்படி இருக்கு மலை? நல்லா இருக்கு. அங்கே இருந்து கஷ்டமாச்சு, இங்கே பார்க்க அழகாக இருக்குல்ல. கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் போன வருஷம் வெள்ளையங்கிரி மலை ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு, என்னன்னு தெரில. பாருங்கள், நம்ம பீமன் கலிவுருண்டைய நெருங்கிட்டோம். இப்போ நம்ம பயணம் பண்ணுறது ஃபுல்லாமே சீதை வனம் தான். சரியா? எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பீமன் கலிவுருண்டை. இந்த வெள்ளையங்கிரி மலை ஏறும் போது நம்ம 5வது மலைன்னு ஒரு லேண்ட்மார்க் வைக்கிறதுக்கு தூரத்தில் இருந்தே இந்த இடம் தான் தெரியும். சரியா? இந்த இடத்த பார்த்துக்கிட்டே மூச்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து வர வேண்டியதான். அப்படித்தான் நாங்கள் வந்திருக்கோம். நம்ம கடந்து வந்தது ஃபுல்லாமே திருநீர் மலை. சரியா? இங்கே இருந்து பாருங்கள், ஆகாயம் தெரியுது. செம்மையா இருக்கு ப்ரோ. அவர் என்ன சேவ் பண்ணுறாரு, மிக்ஸ் பண்ணிட்டு விளாட்றது. உங்களோட வந்த யாருக்காவது காலுகள் பிடிச்சி போச்சுன்னா நான் பண்ணுறேன் பாருங்க, அந்த மாதிரி ஒரு மசாஜை பண்ணி இந்த வால்னி ஏதாவது கொண்டு வந்தால் அடிச்சு விட்டால் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்.
சிவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ரொம்ப நன்றி. வேற என்ன இங்கண்ணே? இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இங்கேயா? போதும் போதும். சிரமம் ஆயிடுச்சு. இந்த இடம் தானே? வேற இங்கேயா? பேக் ஆஃப் தான். பீமன் கலியுருண்டைய தாண்டோனே பாருங்க, நம்மளுக்கு 7வது மலையோட அந்த மலை சிகரம் தெரியுதா? அந்த மலை சிகரத்துக்கு கீழே தான் சிவன் இருக்காரு. வெள்ளையங்கிரி ஆண்டவரை கிட்டத்தட்ட நம்ம பார்த்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. மக்கள் ஏறிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா? பார்த்து போங்க அப்புறம் வழுக்குது. இறங்கும்போது விடுதான். ஆகாயத்தில் தெரியுது பாருங்க. இந்த வழி வந்து போகிற வழி, அது வந்து ரிட்டர்ன் திரும்ப இறங்குற வழி. பிரம்மாண்டத்தை பாருங்க மக்களே, வேற லெவலில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நேராக இறங்குனா ஆண்டி சுனை இருக்குது. அங்கே போயிட்டு குளிச்சுட்டு நம்ம நேராக அந்த பிரம்மாண்டத்துக்கு மேலே ஏற போகிறோம். அந்த பெரிய பாறை பார்க்குறீங்க பாருங்கள், பாறை முகடு. அதுக்கு கீழே இருக்கிற தேடி வந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருக்கார். போய் சூப்பராக வணங்க போகிறோம். வாங்க. இன்னும் வந்து கிட்டத்தட்ட நம்ம அங்கே போகிறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம செங்குத்தாக ஆண்டி சுனைக்கு இறங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், பார்த்து தான் வரணும் இங்கே வரும்போது. ஆண்டி சுனைக்கு வந்தாச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி இல்லை பாருங்கள். தண்ணி ஓட்டமே இல்லை அவ்வளோவா. ரொம்ப தண்ணி கலங்கியிருக்கு. அதுவும் இல்லாமல் கம்மியான அளவு தான் வருது பாருங்களேன். அந்த இடத்துல சிவன் இருக்கார். அப்படியா? நம்ம பக்தர்கள் தான் கலக்கிட்டாங்க. ஆண்டி சுனையிலேருந்து உங்களுக்கு வெள்ளையங்கிரி ஆண்டவரை காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ கலங்களாக இருக்குன்னு? நம்ம போன தடவை இதே டைமில் தான் வந்திருப்போம். ஆனால் 2வது நாளோ 3வது நாளோ வந்தோம் பிப்ரவரியில். நல்லா இருந்துச்சு தண்ணி. இன்றைக்கி பிப்ரவரி முதல் நாளே தண்ணி வந்து ரொம்ப கலங்கிருச்சு. வர்ற மக்கள் வந்து நம்ம வந்து தண்ணியில் ரொம்ப நேரம் குளிக்க வேண்டியது அவசியம் இல்லை, சரியா? இந்த தண்ணியில் முங்கிட்டு எந்திரிச்சாலே போதும். இந்த தண்ணி வந்து ஒரு புனிதமான ஒரு நதி, காட்டுக்குள்ளே இருந்து மேலே இருந்து உருவாகி வருது. வரக்கூடிய பக்தர்கள் வந்து தயவுசெய்து இந்த இடத்துல குளிச்சுட்டு அவங்களோட உடைகளை தயவுசெய்து இங்கே போடாதீங்க, சரியா? அதனால் அவங்களுக்கு வந்து பாவம்லாம் கழியாது, சரியா? பாவம் தான் வரும். தயவுசெய்து இந்த இடத்துல உடைகளை போடாதீங்க, குப்பையாக்காதீங்க. இப்போ கொஞ்சம் சுத்தமாக இருக்குது, இதே மாதிரியே சுத்தமாகவே இருக்கட்டும். தண்ணி தான் கலங்கியிருக்கு, மற்றபடி இந்த இடம் வந்து இப்போ சுத்தபத்தமாக இருக்குது. ஏன்னா குளிக்க முடியாது, ரொம்ப கலங்கியிருக்கு. அதனால் தண்ணி தெளிச்சாச்சு. உங்களுக்கு தெளிச்சாச்சு. பிரதீப்தா ஜாலியாக இருக்கா? நல்லா கூலிங்காக இருக்கா? இப்போ பாருங்க. பிரதீப்தா தண்ணி எப்படி இருந்துச்சு? இப்பவே இப்படி இருக்க, குளிச்சா அவ்வளோதான், நீ சாமி ஆடிடுவ.
ஆண்டி சுனைக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான். இவரை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேலே வெள்ளையங்கிரி ஆண்டவரை நோக்கி பயணத்தை தொடங்குவோம். ஆண்டி சுனை வந்து குடிக்கிற மாதிரி இல்லை, அதனால் தண்ணி தெளிச்சிட்டு உங்களுக்கு தெளிச்சிருப்பேன். என்ன பாவங்களாக இருந்தாலும் நோய்களாக இருந்தாலும் சீக்கிரம் சரியாகட்டும், நினைக்கிறதெல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் உங்கள் சார்பாக வெள்ளையங்கிரி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். இங்கே வர முடியாமல் ரொம்ப பேர் இருப்பீங்க, எல்லாத்துக்கும் அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். இப்போ வந்து நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு பக்கத்தில் உள்ள சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வெள்ளையங்கிரி ஆண்டவர் நோக்கி கிளம்பியாச்சு. எப்பயும் நான் வந்து குளிக்காமல் போனதில்லை, ஆனால் அந்த தடவை ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நம்ம மக்கள் வந்து ஆற்றோடையே போய் உள்ளே போயே கலக்கிடுறாங்க, அதனால் வர்ற தண்ணி ஃபுல்லாக கலக்கி தான் வருது. குளிச்சுட்டு எந்திரிச்சா தலை ஃபுல்லாக மண்ணாயிரும் போல இருக்குது. இந்த இடத்துல தான் நாங்கள் இங்கே குளிச்சுட்டு டீ குடிச்சிட்டு ஏறுவோம். ஆனால் முதல் நாள்னால் இப்போ தான் கடை கட்டிக்கிட்டு இருக்காங்க, நல்ல பெரிய கடை. தொடர்ந்து நம்ம அவ்வளோ தூரம் போகணும். பாருங்க யானை சாணத்தை. இந்த 7வது மலை வந்து பார்க்க வந்து ஆகாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டம் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே உச்சிக்கு போயிடலாம். எப்படி ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? எறும்பு கூட்டம் மாதிரி தெரியுது பாருங்க. அவருக்கு மத்தியில் அவருக்கு கீழே நம்ம வந்து எறும்பு கூட்டம் தான் நினச்சிடுறீங்க. எங்கே போனாலும் எவ்வளோ அதிசயங்களை பார்த்தாலும் இந்த வெள்ளையங்கிரி வந்து ஒரு பயங்கரமான அதிசயம். அதுக்கு இந்த 7வது மலை சொல்லி மாள முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பெரிய பாறைக்கு கீழேயே கடையும் இருக்குது. நல்லா நிம்மதியாக ஏதாவது டீ குடிச்சிட்டு பொறுமையாக இந்த 7வது மலை ஏறலாம். அங்கே சொனா இருக்குன்னு சொன்னேன்ல, அதிலேருந்து வர்ற தண்ணி பாருங்கள், வளைஞ்சு இப்படியே ஓடி அங்கே ஒரு குட்டை மாதிரி தேங்கியிருக்கு பாருங்கள். இங்கே வருது பாருங்கள், அதை அப்படியே டியூப் போட்டு இப்படி விடுறாங்க, எல்லோரும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கடை இருக்குது. இதான் வந்து வெள்ளையங்கிரி மலையில் லாஸ்ட்டு கடை, 7வது மலையில் இருக்குது பாருங்கள். சூப்பு கொடுக்குறாங்க. சாமி கும்பிட்டுக்கலாம் இன்னமே தானா? சரி சரி, சாப்பிடுங்க. சரி 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 சரி, நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்லாம்னு இருக்கோம், வச்சுருக்கோம் சாப்பாடு. சரி, நாங்கள் போயிட்டுருக்கோங்க. 7வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். நானும் சுதர்சனும் நம்ம டீமும் கிட்டத்தட்ட 20 பேர் கொண்ட குழுவோடு ஏறிக்கிட்டு இருக்கோம். நாயர் இருக்கார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவர் தரிசனம் தரப்போகிறாரு. 2026 பிப்ரவரி 1க்கு வந்திருக்கோம். எவ்வளோ பொறுமையாக ஏற முடியுமோ அவ்வளோ பொறுமையாக ஏறிக்கிட்டு இருக்கோம். காலையில் ஒரு 9:10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து மணி 3 ஆக போகுது. இப்போ தான் உச்சியவே நெருங்குறோம். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம மலை உச்சியை நெருங்க இந்த சிறுவாணி டேம் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக தெரியும். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே கண்டினியூஸாக வெள்ளையங்கிரி ஏறிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரை எனக்கு கண்ணில் படாத ஒன்று இந்த பாறையை பாருங்களேன். உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு வராக உருவம் மாதிரி தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வேறு யாரும் இல்லை மக்களே, நான் தான் வர சொன்னேன். டயர்டாகிடுச்சு ரொம்ப. மேலேருந்து தண்ணி பாக்கெட்டு ஏதாவது போட்டால் கேட்ச் பிடிச்சிக்கலாம். சரிதான் உங்களுக்கு? இருந்தாலும் அப்படியே ஏறிக்கிட்டே இருப்போம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் மக்களே. இங்கே காண எதையும் மறைச்சிருச்சே. டைவ் அடிங்க, அவ்வளோதான். எட்ரா கம்பர்றா. தமிழரசி அம்மையாவே தவக்க விட்டாங்களே. எவ்வளோ பெரிய மலையேறி இப்படி ஆக்கி விட்டாங்க.
நெருங்கியாச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஆரம்பித்த மலையேற்றம். நம்ம மக்கள் 20 பேரும் லேடிஸ்லாம் வந்திருக்காங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இப்போ மணி 4 ஆக போகுது. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பயணம் பண்ணியிருக்கோம். என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்ம மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு சூப்பராக நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ண வந்தாச்சு. வேற லெவல் தரிசனம், சூப்பராக இருந்துச்சு. இந்த திருநீரை வந்து நெத்தியில் பூசணுன்னே சர்றன்னு ஏறுது மேலே. அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது இந்த இடம். வேற லெவல் விபூதியும் ஜில்லுன்னு இருக்குது. இந்த இடமும் வேற லெவல் வைப்ரேஷன், அதெல்லாம் பயங்கரமாக கொடுக்குது. அந்த பாறைக்கு அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய ஒளியில் நல்லா கதகதப்பாக இருக்கும். அப்படியே இந்த பக்கத்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து வர்ற காற்று இருக்குது பாருங்க, நம்மளை வந்து உடம்பே ஃப்ரீஸ் ஆக்குது. அப்படி இருக்குது. என்னடா எப்படா இருக்கு? நல்லா இருக்கா பாருங்க. நம்ம சுதர்சனை பாருங்க, விபூதியோட பார்க்க எவ்வளோ அம்சமாக இருக்கான்னு. பிப்ரவரி 1க்கு வர்றதுனால இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இதே மற்ற நாட்களில் இப்படி ஃப்ரீயாக இருக்காது. நல்ல அருமையான தரிசனம், சூப்பராக ஒரு நல்லா சூப்பராக திருப்தியாக இருந்துச்சு மக்கள். ஒரு திருப்திகரமான ஒரு தரிசனம். சிவபெருமானை தேடி வந்துட்டா உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிடும், தண்ணி கிடைச்சிடும், எல்லாமே கிடைச்சிடும். அவ்வளோ ஃப்ரீஸாக இருக்குது இந்த இடத்துல. வெள்ளையங்கிரி வந்து தரிசனம் பண்ணதுக்கப்புறம் இந்த நெத்தியில் பட்டை போடுவாங்க பாருங்கள், அப்போ எப்படி இருக்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? போட்டோன்னே சுருன்னு தலைக்கு ஏறிடுது. இவ்வளோ பெரிய பாறைக்கு கீழே சுயம்பா தோன்றியிருக்காரு நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவர். அதுவும் வந்து ஒரு குகை அமைப்பு சரியா? இந்த பாறைக்கு பின்னாடி ஒரு பெரிய குகை அமைப்பு இருக்குது. அங்கே தான் வந்து இங்கே வந்து உழவாரப்பணி தொண்டு செய்கிறவங்கெல்லாம் அங்கே தான் தங்கியிருப்பாங்க. சாப்பாடெல்லாம் அங்கே தான் ஆகும் அவங்களுக்கு. திருப்தியாக சாமி கும்பிட்டு நாங்கள் எல்லோரும் இப்போ வந்து சன்னதியிலேருந்து இறங்க போகிறோம். இறங்கிட்டு நம்ம வந்து சாப்பாடு கொண்டு வந்தோம். உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு. புளிசாதம் இருக்குது, அதை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம மக்கள் எல்லாரும் சாமி கும்பிட்டு வந்தோன்னே இங்கேருந்து கீழே இறங்க போகிறோம். இப்போ வந்து மணி வந்து கிட்டத்தட்ட 4:30 ஆக போகுது. புளிசாதம், பூண்டூருக்காய் குளிர்தா தமிழ்ச்சாமி பார்த்து 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 என்னமா இங்கிட்டு வரலாம்ல? இங்கே பாருங்க, இங்கிட்டு புல்லாக இருக்குது, இதில் கிரிப் பண்ணி இறங்கிடலாம். இங்கிட்டு வாங்க. 5 மணி ஆச்சு, இறங்க ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை மணிக்கு கீழே போகிறோம் பார்ப்போம். ஏன்னா வந்து நாங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும், அதனால் கொஞ்சம் பைய தான் போவோம். எனக்கு பின்னாடி பாருங்கள், வெள்ளையங்கிரியில் சன்செட் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம நண்பர்கள் எல்லாருமே போயிட்டாங்க கீழே.
ஒரு வயசான அம்மா மட்டும் நம்மளோட வந்தவங்க மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக நாங்கள் நிற்கிறோம் இங்கே. வாங்க வாங்க, பயங்கரமாக வரையில. சரி சரி சரி, இல்லை பையன் வரலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இந்தா நம்ம அம்மாவும் நம்மளோட தான் வராங்க, நம்ம டீம் தான். சரி சரி, இனிமே சூப்பராக இறங்கிடலாம் ஸ்பீடாக. மணி 9:30 மணி ஆச்சு. நம்ம சுமதி அம்மா சுத்தமாக முடியலை. அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் பொறுமையாக இறங்கிட்டு இருக்கோம். அம்மாவுக்கு வந்து 58 வயசு. சுமதி அம்மா இன்னும் நாங்கள் கீழே போகிறதுக்கு 1 hour ஆயிரும். அது மாதிரி இப்போதைக்கு வெள்ளையங்கிரி மலையில் இருக்கிற ஒரே பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுமதி அம்மா தான். வேறு யாருமே இல்லை, எல்லாருமே பசங்க தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், லேடிஸ் நம்மளோட வந்தவங்கலாம் தமிழிசை அம்மா மற்றவங்கலாம் போயிட்டாங்க. இப்போ இறங்கிட்டு இருக்கிறது சுமதி அம்மா மட்டும்தான். இன்னும் வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம இறங்கிடுவோம். மணி வந்து 9:45 ஆச்சு. கிட்டத்தட்ட நம்ம 12 மணி நேரமாக மலையேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் ரொம்ப டயர்டாகிட்டாங்க பாவம். நாங்கள் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. 11:10க்கு முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 11:15 ஆயிடுச்சு. சுமதி அம்மாவை சூப்பராக தரையிறக்கியாச்சு. நம்ம ரவி ப்ரோவும் நானும் தான் நம்ம சுமதி அம்மாவை இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இறக்கியிருக்கோம். எப்படி ப்ரோ இருந்துச்சு? இல்லை, நம்ம மலை ஏறினது தனி ஃபீலிங்கு, இவங்களை இறக்குனது எப்படி இருந்துச்சு? மலையை வந்து 2 தடவை ஏறிட்டு இறங்குனதை நாங்கள் பண்ணியிருக்கோம். அவங்கள கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 5வது மலையிலேருந்து இப்படி கூட்டிகிட்டு வரோம். ரொம்ப டயர்டாயிடுச்சு. விட்டுட்டும் நம்ம போக முடியாது, ஏன்னா நம்மளை நம்பி வந்திருக்காங்க. 58 வயசாகுது. விட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி இறங்குவானே எனக்கு வந்து தெரியலை. இப்போவே வந்து 11:15 ஆயிடுச்சு. அவங்க விட்டுட்டு வந்தால் எப்போ இறங்குவாங்கன்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல பாருங்களேன். ஏன்னா நம்மளை நம்பி தான் அவங்க வீட்டிலலாம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. சேஃபாக இறக்கியாச்சு. டீ மட்டும் ரிசப்ஷன் நிர்மல்குள்ளே வந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறேன். எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. எனக்கு வேண்டி அவங்க இருந்து 11:30 மணி வரைக்கும் பொறுமையாக உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக சுமதி அம்மா இறக்கியாச்சு. வேறு லெவல். மணி வந்து 11:30 ஆக போகுது. ஆனால் ஏகப்பட்ட பேர் இப்போ தான் மலையேற ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன். நம்ம வந்து சுமதி அம்மாவை சேஃபாக வந்து தர இறக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து வந்த ட்ராவல்ஸ் வண்டியிலே கிளம்பி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வந்து பஸ் ஏற்றி விட போகிறோம் அவங்கவுங்க ஊருக்கு. பிப்ரவரி 1ஆம் தேதி ஓப்பன் பண்ண இந்த வெள்ளையங்கிரி பயணம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டோம், சரியா? நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து நான் இதுவரை ஏகப்பட்ட தடவை ஏறி இருக்கேன் வெள்ளையங்கிரி. ஆனால் இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது என்னன்னு தெரில. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் வீடியோ சந்திச்சு.